பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல, உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஏன் மரியாளை தெரிந்து கொள்ள வேண்டும்? எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், மரியாளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? கன்னி மரியாளுடைய வயிற்றில ஏன் பிறக்க வேண்டும்? அது கூட பரவாயில்ல, ஏன் மரியாளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்து அந்த மரியாளை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆல்ரெடி யோசேப்பு திருமணம் செய்து கொள்ள போகிறாரே. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, இந்த பூமியிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் யோசேப்பின் உதவி சில நேரங்களில் தேவைப்பட்டது அல்லவா? அப்படியானால் எதற்கு யோசேப்பு, எதற்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டனர்? ஆமென். அவங்க வாழ்க்கையில நாம் எதை கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா பைபிள? ஓகே, ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். பாருங்க, யோசேப்புக்கு மரியாளை நியாயமித்திருக்கும் போது, ஸ்தோத்திரம், மரியாளுடைய வயிற்றில இயேசு கிறிஸ்து உண்டாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியினால் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை யோசேப்பு கேட்ட உடனே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், தனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான். ஏன் தெரியுமா? அவன் நீதிமானா இருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, சகோதரர்களா இருக்கிற நீங்கள் நீதிமான்களா இருந்து யாரையும் அவமானப்படுத்த மனதில்லாத இருக்கிற ஒரு குணம் நமக்கு தேவை. உங்க வீட்டுல இயேசு வேண்டுமா? உங்க உள்ளத்திலும் இல்லத்துல இயேசு பறக்கணுமா? அவமானப்படுத்தாதீங்க யாரையும். யோசேப்பு அவமானப்படுத்த மனதில்லாதவனா இருந்தான். தன் வருங்கால மனைவியாகிய மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாம இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. உங்க மனைவியை, உங்கள் கணவனை வார்த்தைகளால அவமானப்படுத்தாதீங்க. நீதிமான்களா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களையும் தெரிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர்கள் வீட்டை தெரிந்து கொண்டு அவருடைய வீட்டிலே வந்து பிறந்த தெய்வம் இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து பிறக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, நீங்க யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. யோசேப்புக்கு ஒருவேளை அது ஒரு பெருத்த அவமானமா இருந்திருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு நீதிமான். ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு மரியாளோடு தொடர்ந்து பிரயாணம் செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வளர்வதற்கு, ஆமென், தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வளர்வதற்கு அவர் பெரும் உதவியாக இருந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் செயல்பட்டார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருக்காக நில்லுங்கள். உங்கள் குடும்பத்துல யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. யோசேப்பை போல நீதிமான்களாயிருங்கள். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் நீதிமான்களாயிருங்கள். அப்பொழுது உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டிலே, உங்கள் உள்ளத்திலே இயேசு பிறப்பார். God bless you. Amen. God bless you.